நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலின் குண்டும் குழியுமான பாதுகாப்பற்ற சாலைகளின் அவல நிலை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றியுள்ள நகராட்சி மற்றும் 15 ஊராட்சிகளும் சுமார் 1,00,000க்கும் மேலான மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் கொடைக்கானல் பெருமாள் மலை முதல் மேல்மலை பகுதிகள் வரை உள்ள நெடுஞ்சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாகவும் பயணிகளின் பயணம் ஆபத்தான நிலையில் இருப்பதாலும் உயிர் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களும் அரசு பேருந்துகளும் 108 ஆம்புலன்ஸ் சேவையும் சாலைகளின் மோசமான நிலைமையால் அவசர தேவைகளுக்கு செல்லும் நேரம் தாமதமாகிறது. முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானல் சீசன் நேரங்களில் அரசிற்கு பல கோடி வருமானங்களை ஈட்டித் தருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் சாலைகளின் தரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் தரமான சாலை, நிரந்தரமான சாலை வேண்டுமென்றும் கூறியுள்ளார்கள். விரைவில் நெடுஞ்சாலைத்துறை சாலைகளை சரி செய்யவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று அரசுக்கு தெரிவித்துள்ளார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ். அதாவது கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி போற ரோடு, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூம்பாறை, மணம்னூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவர, போலூர், புத்தூர், பழம்புத்தூர், ஏ காலனி, பி காலனி, விடுதலை நகர், சத்தியக்கரை, வாழநாசம், குறிப்பா ஒரு 10,000 குடும்பம் இன்னைக்கு யூஸ் பண்ற பாதை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் ஏரியிலிருந்து அப்சர்வேட்டரி வழியா செல்லும் பாதை. அந்த பாதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் குண்டும் குழியுமா மட்டும்தான் அங்க இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போக முடியல. சைட்சிங் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பூம்பாறை, மணம்னூர்லாம் இன்னைக்கு ஒரு சைட்சிங் பிளேஸ் ஆயிடுச்சு. ஆனா ரோடோடைய அவ்வளவு கேவலமா இருக்கு. அது சொல்லவே முடியல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்சர்வேட்டரியில இருந்து லேக் வரைக்கும் மோரிகை இருந்துச்சு. அந்த மோரியில எங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த ரோடா இல்ல வாக்கியாவா? ஹைவே துறையை நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது ரோடா வாக்கியாவா? அப்சர்வேட்டரியில பெய்யற மழை நேரம் லேக் வரைக்கும் தண்ணி போகுது, ரோட்லயே போயிட்டு இருக்கு. அப்ப அது வாக்கியா தானே? இதுக்கு பேர் ரோடுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? எனக்கு இது ரோடுன்னு என்னால இப்போ ஏத்துக்க முடியாது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, குறிப்பா கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மக்களுக்கான பாதையை நீங்கள் வந்து நடு ரோட்ல உட்கார்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். நான் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெய்த கனமழைனால வில்பட்டி பிரிவில் என்ன ஆயிடுச்சுன்னா, மண் அரிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய சேதமே ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள், மிகப்பெரிய பாறைகளே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கு மேலே பாறைகள் உருண்டு வந்து விழுந்து, அதை வந்து அப்போ ஊராட்சியில் வந்து ஒரு சிலர் பேர் வந்து கொஞ்சம் அகற்றி தான் வச்சாங்களே தவிர சுத்தமாகவே வந்து அதை கிளியர் பண்ணலை. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பள்ளி பேருந்தாக இருக்கட்டும் அல்லது இதர பேருந்துகளாக இருக்கட்டும், ஒரு கனரக வாகனமே வருது அப்படின்னா அந்த இடத்துல திரும்பி வந்து போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறே இல்லை. இதை வந்து வீடியோவும் எடுத்துருக்குறோம், ஃபோட்டோவும் எடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்தோம். எந்த ஒரு அதிகாரியுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இதில் ஊராட்சியில் போய் கேட்டால் எங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடுறாங்க. அடுத்து ஹைவேக்கு போனோம். நெடுஞ்சாலைத்துறையிட்ட வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது லோக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு அவங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்குறது என்ன அப்படின்னா, வில்பட்டியை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அந்த மண் சரிவெல்லாம் கொஞ்சம் அகற்றுங்க. ஏன்னா இப்போ அதில் 2 வீலராக இருக்கட்டும், ஒரு 4 வீல் எந்த வண்டி போனாலுமே எந்த நேரத்தில் என்ன விழுங்குங்கிறதே சொல்ல முடியாது. மரமும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாறைகள் உருண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல உயிர் பறி போகிறதுக்கு வழிகள் நிறையாவே இருக்குது. இதை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு இப்போ வரைக்குமே சரியாக தெரியலை. ஸோ ஏன்னா வில்பட்டிகளை வந்து பக்கத்தில் பல்லங்கி, மாட்டுப்பட்டி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இடத்துல டேன் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் சரிவு, பாறைகள் எப்போ வேணாலும் உருண்டு விழுகும் அபாயம், பள்ளி குழந்தைகளுக்கு உயிரிழப்புக்கு சான்சஸ், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஸோ இதை பல தடவை பல அதிகாரிட்டையும் சொல்லிட்டோம். இப்போ வரைக்கும் செய்தி சேனல் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் பார்த்துட்ருக்கிறேன். தேங்க்யூ.